ஆகிறவங்க ஒருபாடு உண்டு சார். சார் இப்போது நான் சொல்கிற பதில் இட் நாட் டு ஹர்ட் யூ நித்தில். நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கதான் நான் நம்புகிறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலக்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீதக்காதை இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு நான் நிறைய சூதுகவும் இருக்குது சார். இந்த மாதிரி நிறையா இருக்குது சார். அதாவது ஒரு கைண்ட் சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜ் ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைமாக இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நித்தில் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஷின்ஸ், அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு கேள்விக்கும் வேறு பதிலை தேடிக்கிட்டே இருப்பேன். சேம் கொஷின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணி மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அது சேம் பதில் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ்க்கு மேலே போதும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நித்திலன் அண்ட் சுதன் சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு. எங்களுக்கும் இது எதிர்பார்க்கல. இன்றைக்கி படம் வந்து 6 நாளாக சார், 8 நாளாக சார், 6 டேஸில் 50 crores தாண்டி போகுதுங்கிறது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் சார். நான் இந்த நேரத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார். எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்கத்தில் வேறு வருது, தாங்குமா அப்படின்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடினதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார். அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும், எல்லா நடனன்ற ஆசை சார். அது